வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு. அது மட்டும் கிடையாது. எனக்கு மோஷன் போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி இச்சிங் இருக்குது, அதாவது எரிச்சல் இருக்குது, அரிப்பு இருக்குது, லேசாக வலி இருக்குது. எனக்கு பாத்ரூம் போயிட்டு வந்தாலே ஒரு ஃப்ரீனஸ்ஸே இல்லை. எனக்கு என்னமோ ஒரு ஒரு நார்மல் பொசிஷன்லேயே என்னால் உட்கார முடியல. ஒரு மாதிரியா அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி அழுத்தம் கொடுக்குற மாதிரியே இருக்குது, லேசாக அந்த இடத்துல வீக்கம் கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு அருமையான வீட்டு ரெமடிங்க. இது யார் வேணாலும், எந்த வயதினாலும், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். சரி, இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாங்கொட்டை. ஆமாங்க, இப்போ வெயில் கால சீசன். பொதுவாக வெயில் கால சீசனில் மாங்காய், மாம்பழம் சாப்பிடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்போம். அந்த சாப்பிட்ட பிறகு அந்த கொட்டையை தூக்கி போடாமல், அந்த கொட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பு, அந்த சீடுன்னு சொல்லக்கூடிய அந்த விதையை மட்டும் எடுத்து நல்லா காய வச்சு அதை பவுட்ரு பண்ணியும் உபயோகப்படுத்திக்கலாம். இல்லை, எனக்கு இப்போ உடனே இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஒரு சிம்பிளாக சொல்யூஷன் வேணும், ஈஸியாக இருக்கணும், குயிக்காகவும் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றவங்க நாட்டு மருந்து கடையில் மாங்குட்டை பருப்பு ட்ரை, அதாவது காஞ்ச பருப்பே கிடைக்கும். அதை வாங்கி கொண்டு பவுட்ரு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களே மாங்கொட்டை விதை பவுட்ரு வச்சுருப்பாங்க, அந்த பவுடரை வாங்கிட்டு உபயோகப்படுத்திக்கலாம். ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. எல்லா ஆன்லைன்லேயும் எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் இருக்குது. அது நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, இப்போ இந்த மாங்கொட்டையை நான் வாங்கிட்டேன். இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதோட 2 விஷயம் சேர்த்துக்கலாம். 2ல் ஏதாச்சும் ஒன்று சேர்த்து சாப்பிட்லாம். நெய்யில் சாப்பிட்லாம், இல்லாட்டினா தேனில் சாப்பிட்லாம். இந்த மாங்கொட்டை விதை பவுட்ரு பண்ண பிறகு, இல்லை பவுடரை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றவங்க 3 கிராம் ஒரு வேளை, ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை 3 கிராம் அளவுக்கு ஒரு வேளை எடுத்து, அந்த 3 கிராமுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை குழப்பி ஒரு நாளைக்கு 2 முறை. இப்போ எனக்கு நெய் சாப்பிட்டா எனக்கு சேராது, நான் நெய் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்றவங்க தேனில் குழப்பி எடுத்துக்கலாம். அதே 3 கிராம் அளவுக்கு மாங்கொட்டை பவுடரை தேனோட மிக்ஸ் பண்ணி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தேனோட மிக்ஸ் பண்ணி காலை இரவு 2 வேளையும் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்க ஆரம்பித்தா ஒரு வாரத்திலேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இப்போ எனக்கு எரிச்சல் இருக்குது, அதிகமாக எரிச்சல் இருக்குது, ஒரு மாதிரியா வலி இருக்குது, எனக்கு லேசாக அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. வெளிப்பூச்சிக்கு என்ன பூசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன். பாத்ரூம் போயிட்டு வந்தாலே எனக்கு எரிச்சல் இருக்குது, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எரியும், இல்லை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு வெளிப்பூச்சா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கற்றாழை, நம்ம வீட்டு வாசல் முன்னாடியே கற்றாழை இருக்கும். அந்த கற்றாழையை கட் பண்ணி கொண்டு வந்துட்டு, அந்த ஜெல்லு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, எங்கே எரிச்சல் இருக்கோ அந்த இடத்துல சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் காற்றோட்டமாக இருந்தால் போதும். இந்த எரிச்சல் உடனே உங்களுக்கு என்ன செய்யும், குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்ளை பண்ணால் ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த எரிச்சல் குறைஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் காற்றோட்டமாக இருந்தால் போதும், இந்த எரிச்சல் உங்களுக்கு திரும்ப வராது. இது உள்ள இந்த ரெமடியை எடுத்துகிட்டு வெளியில் இதை பூசிட்டு வந்தீங்கன்னாக்கா, ஒரு வாரத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனை குறைஞ்சி சரியாகிறத நீங்கள் பார்க்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.